ஒவ்வொரு நாட்டிலும் நடக்கிற சண்டையில் அந்தந்த நாட்டு ராணுவ வீரர்கள் போய் சண்டை போடுறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஒவ்வொரு நாடும் பிரைவேட் ஆர்மியை ஹையர் பண்ணுது. இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சண்டை நடக்குது அப்படின்னா அமெரிக்கா சார்பாக தனியார் ராணுவங்கள் போய் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அங்கெல்லாம் தனியார் ராணுவங்கள் ரொம்ப கணிசமாக களத்தில் நிற்கிது. இது என்ன கதை? அது எப்படி இராணுவத்தை தனியார்ட்ட விட முடியும்? ஒரு யுத்த முனையில் போய் சண்டை போடணும் அப்படின்னா தேசப்பற்று, நாட்டுப்பற்று அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா அப்படிதான் அது நடக்குது. அது என்ன தனியார் ராணுவம்? எதுக்காக நாடுகள் அவர்களுடைய நாட்டின் ராணுவ வீரர்களை விட்டுட்டு இப்படி பிரைவேட் ஆர்மிஸை ஹையர் பண்ணுறாங்க? அதற்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன? அதனுடைய மார்க்கெட் சைஸ் என்ன? எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. முதல்ல இந்த தனியார் ராணுவம்னா என்ன அப்படின்றதுக்கு சிம்பிளாக ஒரு உதாரணம் மூலமாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை போல் நூற்றுக்கணக்கான பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டோட பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய அசோசியேஷன் சார்பாக ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி கம்பெனிக்கு பணம் கொடுத்துட்றோம். அவங்க ஷிஃப்ட் பேசிஸில் சில செக்யூரிட்டிகளை நம்முடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதம் 2 பேர் வருவாங்க, அடுத்த மாதம் வேறு 2 பேர் வருவாங்க. எனிவே அந்த அப்பார்ட்மெண்ட்டோட பாதுகாப்புக்கு அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி பொறுப்பு. அப்படி தனி ஒரு அப்பார்ட்மெண்ட் தன்னுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்திக் கொள்ள இப்படி ஒரு ஏஜென்சி நாடுவதை போல ஒட்டுமொத்த நாடும் ஒரு பிரைவேட் ஏஜென்சி கிட்ட தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக இராணுவத்தை ஹையர் பண்ணால் அதுக்கு பேர் தான் பிரைவேட் ஆர்மி. அது எப்படி அந்த நாட்டுக்குன்னு சொந்தமாக இராணுவமே இருக்காதா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களை சார்ந்திருப்பாங்களா அப்படின்னா அது அப்படி கிடையாது. அவர்களுடைய இராணுவமும் இருக்கும், பேரலாக இதையும் ஹையர் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு பிரைவேட் மிலிட்ரி கம்பெனிஸ், பிஎம்சிஸ் அப்படின்னு பேர். உலகம் முழுக்க பல நாடுகளில் 100க்கும் அதிகமான நாடுகளில் இவங்களை பயன்படுத்துகிறாங்க. இவங்களை சுருக்கமாக மெர்சனரிஸ், கூலிப்படைகள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. என்னது கூலிப்படைகளா? இந்த கூலிப்படையை போயா ஒரு நாடோட பாதுகாப்புக்கு, அதுவும் ஒரு இராணுவத்துக்கு இணையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆமாம், அப்படி தான் நடக்குது. 2 முக்கியமான உதாரணங்கள் பார்க்கலாம். அமெரிக்காவை சேர்ந்த அகாடமி அப்படின்னு ஒரு கம்பெனி, இதோட பழைய பேர் பிளாக் வாட்டர் அப்படின்னு பேர். பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் இந்த பிரைவேட் மிலிட்ரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப வெறித்தனமான வீரர்கள் இவங்க. அமெரிக்கா தான் வருஷத்துக்கு 2 வாட்டி உலகம் முழுக்க எங்கேயாவது போய் உரண்டெடுத்து வைக்குது. அங்கெல்லாம் போய் சண்டை போடணும்னா அதுக்கு இவங்க தான் போவாங்க. ரெகுலர் அமெரிக்க வீரர்களும் போவாங்க, அவங்க கூட சேர்ந்து இவர்களும் போகிறார்கள். இவங்களுக்கு சம்பளம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ரெகுலர் ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் மாத சம்பளம் ஒரு சொற்பம் தான். மாறா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்களுக்கு தினப்படி சம்பள கணக்கு ஒரு நாளைக்கு $500 $1000 வரைக்கும் வாங்குறாங்க. அதாவது இந்திய மதிப்பில் 40,000 கிட்டத்தட்ட 80,000 90,000 வரைக்கும் கூட வாங்குறாங்க. அப்போ மாதத்துக்கு எவ்வளவு அப்படின்னு கணக்கு போட்டுக்குங்க. சரி, இது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனியோட நிலவரம். அப்படியே ரஷ்யாவில் ஒரு உதாரணம் பார்த்துடலாம். ரஷ்யாவில் இருக்கிற வேக்னர் குரூப், இது ரஷ்யாவில் இருக்கிற மிகப்பெரிய பிரைவேட் மிலிட்ரி கம்பெனி. கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான பேர் இதில் வேலை பார்க்குறாங்க. அடிக்கடி செய்திகளில் கூட இது இடம் பிடிக்கும். சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கிற ரஷ்யா வெர்சஸ் உக்ரைன் வாரில் இந்த வேக்னர் குரூப் வீரர்களோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி. நவீன ரக ஆயுதங்களை பயன்படுத்துறதுல இவங்க கைதேர்ந்தவங்க. உக்ரைன் போர் முனையில் ரஷ்யாவுக்காக இவங்க பல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா சார்பாக வேற வேற நாடுகளில் போய் ஃபைட் பண்ணுறதுல இந்த வேக்னர் குரூப் வீரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு. இவங்களுக்கு மாச சம்பளம் 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும். சரி, எதுக்காக இவங்களுக்கு இவ்வளோ அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெகுலர் ராணுவ வீரர்கள் அனுப்ப முடியாத ரிஸ்க் நிறைந்த இடங்களுக்கு, ரிஸ்க் நிறைந்த ப்ராஜெக்டுகளுக்கு இந்த பிரைவேட் மிலிட்ரி கம்பெனிஸ் தான் நாடுகள் அனுப்பி வைக்கிறாங்க. ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்றதுனால பணமும் சம்பளமும் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. இது அமெரிக்காவில் ஒரு கம்பெனி, ரஷ்யாவில் ஒரு கம்பெனி அப்படின்னு 2 உதாரணம் பார்த்தோம். இந்த 2 நாடுகளோட சேர்த்து இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற இந்த பிரைவேட் மிலிட்ரி கம்பெனிஸை ஹையர் பண்ணுறதுல 5 நாடுகள் முன்னணியில் இருக்குது. 1 அமெரிக்கா, 2வது ரஷ்யா, 3வது சைனா, 4வது இங்கிலாந்து, அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 5 நாடுகளும் இந்த ஒட்டுமொத்த தனியார் இராணுவ சர்வீசஸோட 70% அளவுக்கான சர்வீஸை இவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த 5 நாடுகளும் சேர்ந்து அமெரிக்கா மட்டும் 38% அளவுக்கான வீரர்களை பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு தேதிக்கு உலகம் முழுக்க 150க்கும் அதிகமான இடங்களில் இந்த பிரைவேட் மிலிட்ரி சர்வீசஸ் இயங்கிட்டு இருக்கு. 6.25 லட்சம் பேர் இதில் வேலை பார்க்குறாங்க. யுத்த முனைகளில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் ரொட்டீனாக பயன்படுத்தப்படுறாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட் ஜோனில் பயன்படுத்தப்படுறாங்க. இட் மீன்ஸ் இப்போ ஆப்கனில் போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, அமெரிக்கா சார்பாக கண்காணிக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ தென்கொரியாவில் அமெரிக்கா சார்பாக நிரந்தரமாக 28,000 பேர் அங்கே இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட சதவீதம் பேர் இந்த பிரைவேட் மிலிட்ரி கம்பெனிஸை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஜோனில் இவங்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இப்படி உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான நாடுகள் இவர்களை பயன்படுத்துறதின் காரணமாக இவர்களுடைய டிமாண்ட் ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்னைய நிலைமையில் இந்த பிரைவேட் மிலிட்ரிஸ் கம்பெனிஸோட உலக சந்தை மதிப்பு அப்படிங்கிறது $250 பில்லியன், இந்திய மதிப்பில் 20 லட்சம் கோடி ரூபாய்.
அடுத்த ஒரு 4 வருஷத்தில் இதனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. 2030 $400 பில்லியன் இது உயரமா. அந்த அளவுக்கு பெருசாக அந்த இண்டஸ்ட்ரி மாறப்போதான். உலகத்தோட ஆயுத சந்தையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிகளுக்கு செல்வாக்கு உண்டு. அவ்வளோ பெரிய மார்க்கெட் சைஸ் இது. என்னதான் பிரைவேட் ராணுவம் அப்படின்னாலும் ரெகுலர் ராணுவம் என்ன வேலையெல்லாம் செய்யுமோ அத்தனை வேலையவும் இவங்களும் செய்வாங்க. நவீன ரக ஆயுதங்கள் இவங்கள்ட்ட இருக்குது, ஏவுகணைகள் இவங்க ஏவுவாங்க, அண்ட் இவங்களுக்கு தனியாக உளவுத்துறை அமைப்பே இருக்குது. அனைத்து வேலைகளையும் இவங்க செய்வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம டவுட் என்ன அப்படின்னா, ராணுவம், மிலிட்ரி, ஒரு நாட்டுக்காக போய் யுத்த முனையில் சண்டை போடுறது, இதெல்லாம் தேசபக்தியோட சம்மந்தப்பட்டது இல்லையா? ஒரு பிரைவேட் மிலிட்ரி கம்பெனியில் சேரும்போது அது எப்படி தார்மீக ரீதியாக சரியாக இருக்கும்? ஒரு கம்பெனியில் நம்ம வேலைக்கு சேர்றோம், இன்றைக்கி அவன் அந்த ஊரில் போய் சண்டை போடு அப்படின்னு அனுப்பி வைப்பான், நாளைக்கு அங்கே சண்டை முடிஞ்சு போச்சு வேற ஒரு நாட்டுக்கு போ அப்படின்னு அங்கே போய் அனுப்பி வைப்பான். அங்கெல்லாம் போய் சண்டை போட முடியுமா? சொந்த நாட்டுக்கு எதிராகவே சண்டை போடக்கூடிய சூழல் வரலாம். அதெல்லாம் எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க? அது ஒரு சிக்கலான கொஸ்டின் இல்லையா? இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, எந்த பதிலும் இல்லை. தார்மீக ரீதியாக எந்த பதிலும் இல்லை. இந்த இண்டஸ்ட்ரி அப்படி தான் இயங்குது. எங்கே காசு அதிகமாக கொடுப்பாங்களோ அந்த நாட்டுக்காக போய் சண்டை போடுறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாலிசியாகவே இருக்குது. இது ஒரு பிரைவேட் மிலிட்ரி கம்பெனி அப்படின்ற அடிப்படையில் லாபம் ஒன்று தான் அவருடைய இலக்கு. அதனால் இதில் தேசபக்திக்கோ நாட்டுப்பற்றுக்கோ எந்த இடமும் இல்லை. சரி, இதில் நமக்கு அடுத்து வர்ற கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்காக ஒரு நாடு இப்படிப்பட்ட தனியார் இராணுவ சேவையை ஹையர் பண்ணணும்? அவங்களுக்குன்னு சொல்லி சொந்தமாக இராணுவ வீரர்கள் இருப்பாங்கல்ல, இருக்கிறாங்க. எல்லா நாட்டுக்குமே இருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்க அப்படியே இருக்கும்போதே எதுக்கு இந்த சர்வீஸை இவங்கள்ட்ட கொடுக்கணும்? எதுக்கு இத்தனை லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து இவங்களையும் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. முதல் விஷயம், பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அக்கௌண்டபிலிட்டி இவங்களுக்கு இல்லை. அதாவது ஒரு சண்டை அப்படின்னாக்க யுத்த முனையில் பல தவறுகள் நடக்கும். யுத்தம்னு வந்துட்டா போர் விதிமுறைகள்லாம் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இன்றைக்கி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துகிட்டு இருக்கிற சண்டையில் கூட அமெரிக்கா ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஏவுகணை ஏவி ஈரானில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்து மீது தான் ஏவுனாங்க. 168 சின்ன பிள்ளைங்க இறந்து போனாங்க. அதெல்லாம் இப்போ எந்த விதிமுறைக்குள்ளே வரும்? அதுபோல் யுத்த விதிமுறைகளை மீறி இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தும் போது அது சர்வதேச அமைப்புகளோட கண்டனத்துக்கு ஆளாகும். அதுக்கு அந்த நாடு பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட பிரைவேட் ஆர்மி கிட்ட அதை ஒப்படைச்சிட்டா அவங்க இந்த வேலையை பண்ணால் அவங்க தான் பண்ணாங்க, எங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தட்டி கழிச்சிடலாம். அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, உயிரிழப்பு கணக்கில் வராது. அதாவது ஒரு யுத்த முனையில் 10 பேர் 20 பேர் சாகுறாங்க அப்படின்னா அந்த நாட்டின் வீரர்களாக அவங்க கணக்கில் எடுத்துக்கப்பட மாட்டாங்க. இப்போ ஈரான் அமெரிக்கா யுத்த முனையில் அமெரிக்கா சார்பாக சண்டை போடுற பிரைவேட் மிலிட்ரி கம்பெனிஸை சேர்ந்த 10-20 பேர் செத்து போகிறாங்க அப்படின்னா அவங்க அமெரிக்கன் வீரர்களாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டார்கள். அவர்களுடைய இறப்புக்கு அமெரிக்கா பதில் சொல்ல வேண்டியதில்லை. அந்த கான்ட்ராக்டர் தான் பதில் சொல்லணும். அமெரிக்காவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்படி அந்த பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய வாய்ப்பை இது அவங்களுக்கு கொடுக்குது. மூணாவது, இல்லீகல் ஆக்டிவிட்டியில் அவங்க ஈடுபடலாம். இப்போ லெஜிட்டிமேட்டாக 2 இராணுவம் ஒரு சண்டையில் ஈடுபடுது அப்படின்னா இல்லீகலான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது அப்படிங்கிறது தடுக்கப்பட்டது. அதையெல்லாம் மீறி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னாலும் கூட அப்படிப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு இந்த பிரைவேட் மிலிட்ரி ஏஜென்சிஸை அவங்க பயன்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸை இது கொடுக்குது. ஸோ அந்த 2-3 காரணங்கள் தான் முக்கியமானது. ஒன்று, பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லை, உயிரிழப்புகள் அவங்க நாட்டு கவுண்டில் வராது. மூணாவது, இல்லீகல் வேலைகளுக்கு இவங்களை பயன்படுத்தலாம். இந்த 2-3 வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஆட்களை அவங்க எடுக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்கா மாதிரி நாடுகள் உலகம் முழுக்க பல நாடுகளில் போய் எந்நேரமும் வாரில் பிஸியாகவே இருக்கிறதுனால சொந்த நாட்டு வீரர்களோட உயிர் அப்படிங்கிறது தொடர்ந்து வேறு நாடுகளில் இழப்புகளை ஏற்படும் போது அது சொந்த நாட்டுக்குள்ளே அவர்களுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இப்படிப்பட்ட பிரைவேட் ஆர்மிஸை ஹையர் பண்ணி அதில் மரணம் ஏற்பட்டால் அது அவங்க நாட்டு வீரர்களோட சாவு கணக்கில் வராது அப்படின்றதுனால அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு கொடுக்குது. இது அமெரிக்காவோட நிலை. இதே போல தான் சைனா, ரஷ்யா, இங்கிலாந்து இந்த மாதிரியான நாடுகளும் பிரைவேட் ஆர்மிஸை கணிசமாக ஹையர் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இதே காரணங்கள் தான் பொருந்தும். சரி, இப்படி பிரைவேட் ராணுவங்களை பயன்படுத்துறது ஹிஸ்ட்ரியில் இப்போ தான் முதல் தடவையாக நடக்குதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்தில் போரா மன்னர்கள் பக்கத்து நாட்டு வீரர்களுக்கு காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து அழைச்சிட்டு வந்து அவர்களுடைய யுத்தத்தில் பயன்படுத்தியதை அவங்க வரலாற்றில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் 14ஆவது நூற்றாண்டில் இத்தாலியில் இருக்கிற கண்டோட்டியேரி அப்படின்ற ஒரு தனியார் குழுக்கள் இருந்திருக்காங்க. அவங்க கையை வெட்டுறதுக்கு இவ்வளவு, காலை வெட்டுறதுக்கு இவ்வளவு, ஊரையே கொளுத்துறதுக்கு இவ்வளவு அப்படின்றது போல் ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் இவ்வளோ காசு அப்படின்னு மெனு கார்டே போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு ரேட் பேசி அவங்கள ஹையர் பண்ணி ஆட்கள் கூப்பிட்டு போவாங்களாம். அப்படி யுத்த முனைகளுக்கு அந்த கண்டோட்டியேரி குழுவை கூப்பிட்டு போய் சண்டை போட்ட நாடுகள்லாம் உண்டு அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் விட பெஸ்ட் உதாரணம் அப்படிங்கிறது நம்முடைய கிழக்கிந்திய கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தில் இருந்த ஒரு பிரைவேட் மிலிட்ரி கம்பெனி தான். அவங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவையே பிடிச்சாங்க. பல லட்சக்கணக்கான பேர் அவர்கள்ட்ட இருந்தாங்க. அந்த டைமில் உலகத்திலேயே மிகப்பெரிய பிரைவேட் மிலிட்ரி கம்பெனி அப்படின்னா அது கிழக்கிந்திய கம்பெனி தான். ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருந்தாங்க.
அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி பிஸ்னஸாக வளர்ந்து நிற்கிது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி யுத்த முனைகளில் போய் சண்டை போடுறது மட்டும்தான் இந்த பிரைவேட் மிலிட்ரி கம்பெனிகளோட வேலையா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. மாறா ஆப்பிரிக்காவில் இருக்கிற பல தங்க சுரங்கங்களை பாதுகாக்கிறது அண்ட் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் இருக்கிற அந்த ஆயில் ரிஃபைனரிஸை பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான ரொம்ப பல பில்லியன் கணக்கான ப்ராஜெக்ட்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் பாதுகாக்கிற வேலையையும் இந்த பிரைவேட் மிலிட்ரி கம்பெனிகள் பண்ணுறாங்க. அதுதான் இந்த கம்பெனிகளுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் சோர்ஸை கொடுக்குது. பட் இந்தியாவில் அதெல்லாம் கிடையாது. இந்தியாவில் முழுக்க முழுக்க இராணுவங்கிறது 100% இந்திய அரசோட கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. அது இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு கேடானது அப்படின்றதுனால இந்திய அரசு சட்டப்பூர்வமாக இதையெல்லாம் தடை பண்ணியிருக்கு. அதிகபட்சம் அவங்க இந்த ஏடிஎம்மை பாதுகாக்கலாம், பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி நடத்தலாம், இதுதான் அவங்களுடைய லிமிட். மற்றபடி போர்ல எல்லாம் போய் பங்கேற்க முடியாது. அது இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்குது. ஸோ இதையெல்லாம் தொகுத்து வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு காதுக்கு வர்ற செய்திகள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள்ங்கிறது ரொம்ப மேம்போக்கானது. உண்மைங்கிறது இதற்கு அப்பால் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தோணுது. இன்றைக்கி ஒரு நாட்டில் சண்டை நடக்குது அப்படின்னா அது வெறுமனே தேசப்பற்று நாட்டுப்பற்று அப்படின்ற எல்லையோட அதை சுருக்கி புரிஞ்சிக்க கூடாது. மாறா அதற்கு பின்னாடி ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிரைவேட் ஆர்மிஸ் நமக்கு உணர்த்துகிற உண்மை. இதே போன்று மேலும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.